நிறைந்த நீரோடை போல அமைதியாய் வாழ்கிற அந்த நீதியின் பாதையில் வாழ்கிற வாழ்க்கையின் சுகம் அனாதியானது. அதை நாம் அனுபவித்து பார்த்தால் புரியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 146 அதிகாரம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அதாவது நம் மனதோடு நாம் பேசுகிற வார்த்தை. நாம் சில நேரங்களில் நம் மனதிற்கு நம் கட்டளை கொடுப்போம். மனதை அமைதியாயிரு, நிச்சயம் கர்த்தர் நமக்கு விடுவிப்பார், நமக்கு விடுதலை தருவார் என்று நமக்குள்ளே நம் மனதோடு நாம் பேசுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. அது போல நம் ஆத்துமாதான் மனம் என்று சொல்லலாம். நம்முடைய மனதோடு நாம் கட்டளை கொடுக்கிறோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. துதித்தல் என்றால் என்ன? துதித்தல் என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. துதி என்பது நன்றி செலுத்துவது. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் முறைதான் துதி செலுத்துதல். இப்படி கர்த்தருக்கு நாம் துதி செலுத்த வேண்டும், நன்றி உடையவர்களாய் இருக்க வேண்டும். தினந்தோறும் நம்முடைய தேவைகளை கேட்கிறதை மட்டும் வழக்கமாக வைத்துக் கொள்ளாமல், கர்த்தர் நமக்கு ஏற்கனவே செய்திருக்கிற நன்மைகள், நம்மை அவர் உயிரோடு வைத்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். தினம்தோறும் ஆகாரம் கொடுக்கிறார், தங்கும் இடம் கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறார், நமக்கு உறவுகளை கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுகிற மனிதர்கள் இருக்கலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு கர்த்தரே அன்பாய் இருந்து நம்மை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக நம்மை மீட்கும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கிறார். நாம் எதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது? எத்தனை காலம் நன்றி சொன்னாலும் அவர் செய்த செயல்களுக்கு ஈடாகுமா? அப்படி இருக்க நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டு இருக்க வேண்டும். நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு வாழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு நம்மேல் கிருபை கூர்ந்து நமக்கு பல காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்நாள் வரை நாம் வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய சித்த கிருபையும் அவருடைய அன்பும் இரக்கமும் தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது. அது அவருடைய சுபாவமாய் இருக்கிறது. அவர் நல்லவர், மிகவும் நல்லவர், இரக்கமுள்ள தேவன், கருணை நிறைந்தவர். அவருடைய கருணையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர். அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவரை போல எந்த உலகத்திலும் கர்த்தரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், மகா பெரியவர். அவர் நம்மேல் மிகவும் அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட நம் தேவனை நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவருக்கு துதி செலுத்தி நன்றி செலுத்தி வாழ வேண்டும். நன்றி உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். நன்றி கூறுதல் என்பது ஒரு நற்குணமாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நன்றி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபையை நாம் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்ட நாம் அதற்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். பக்தர் இங்கு பாடியிருக்கிறார், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும், நான் உள்ளளவும், நான் என் ஜீவன் எனக்குள் இருக்கும் வரைக்கும் நான் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்திருப்பேன் என்று. கர்த்தரை துதித்து பாடுவது என்பது மகிழ்ச்சியான செயல். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது உற்சாகமாய் நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது மிகவும் அவசியமானது. அது சந்தோஷமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த அது நமக்கு மிகவும் உற்சாகத்தையும் நன்மைகளையும் நமக்கு தரும். மிகப்பெரிய மனிதர்கள், அதாவது மிகப்பெரிய அதிகாரிகள் அல்லது மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய திறமைசாலிகள், அவர்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்று நாம் எந்த காரியத்தை குறித்தும் நினைக்க கூடாது. மனிதரை, பிரபுக்களை, மிகப்பெரிய மனிதர்கள் நமக்கு இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் என்ன? அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. நம்மை காப்பாற்ற திராணி இல்லாத, பலன் இல்லாத பெரிய மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது,
மனிதன் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மனிதன் நமக்கு ஆதரவா இருக்கிறான் என்று அந்த மனிதனை நம்பாதே. அதே போல எந்த மனிதனையும் நீ நம்பாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி மனிதர்களை நாம் நம்பும்போது அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று நினைத்தால் அதற்குள் அவன் இறந்து விட்டால் அவன் எப்படி நம்மை காப்பாற்ற முடியும்? அந்த மனிதனும் அவனும் ஒரு மனிதன் தான் நம்மை போல. அப்படி இருக்க கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருப்பதே நம்மை பாதுகாக்கும். நமக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்க கர்த்தரால் தான் முடியும், மனிதனால் முடியாது என்பதை தெளிவாய் புரிந்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பொன் பொருள் மேலோ செல்வத்தின் மேலோ மனிதர்கள் மேலோ அல்லாமல், மிகப்பெரிய மனிதர்கள் மேல் அல்லாமல் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நமக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். நம்மை காப்பாற்றும் வல்லமை இல்லாத மனிதனை நம்பாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை காப்பாற்ற ஒரு மனிதனால் முடியாது. அது கண்டிப்பாய் அவனால் முடியும். எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியாது. அதனால் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காதே. உன்னை காப்பாற்ற முடியாத மனிதன் மேல் நீ ஏன் நம்பிக்கை வைக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அவனுடைய ஆவி பிரிந்து போகும். அவன் ஒரு நாள் இறந்து போவான். அவன் யோசனைகள் அவனோடு அழிந்து போகும். ஒரு நாள் நீ நம்பிக்கை வைக்கிற மனிதனும் இறந்து போவான். அவனுடைய ஆவி மண்ணுக்கு திரும்பும். அவனுடைய வாழ்நாள் முடிந்து அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். ஒரு மனிதன் இறந்து போகும்போது அவனுடைய நினைவுகளும் அவனுடைய யோசனைகளும் அழிந்து போகிறது. எல்லாம் முடிவுக்கு வருகிறது. அப்படி முடிந்து போகக்கூடிய ஒரு மனிதனை நம்பாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் தேவனான நம்முடைய பிதாவாகிய தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரை நம் துணையாக கொண்டு அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழ்வதே சிறந்த வாழ்வு, வெற்றியுள்ள வாழ்வாய் இருக்கிறது. அந்த வாழ்வுதான் நமக்கு நன்மையை பெற்று தரும். நம் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான். இதற்கு நாம் ஒரு உதாரணம் பார்க்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வெற்றி பெற்ற மனிதர்கள் வரிசையை பார்த்தால் வேதாகமத்தில் பல சாட்சிகள் உண்டு. நிகழ்கால வாழ்க்கையிலும் இந்த கால வாழ்க்கையிலும் நமக்கு பல சாட்சிகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் வேத காலத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காப்பாற்றப்பட்ட எஸ்தர் ராஜாத்தியின் சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி அவருக்கும் அவருடைய குலத்திற்கே, யூத கோத்திரத்திற்கே வந்த மிகப்பெரிய ஆபத்து, அதாவது ஒரு இனத்திற்கே வந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த அகாஸ்வேரு ராஜாவின் முன்பாக போய் நின்றார். அப்படி எஸ்தர் ராஜாத்தி நின்ற போது ஒரு நிமிடம் அந்த அகாஸ்வேரு ராஜா, அவர் மிகப்பெரிய ராஜா, நினைத்திருந்தால், ஏனென்றால் சட்டப்படி எஸ்தர் ராஜாத்தி அங்கு போயிருக்க கூடாது, போனால் அவர் உயிர் எடுக்கப்படும் என்ற நிலை. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி போய் நின்ற பொழுது அகாஸ்வேரு ராஜா இரக்கம் காட்டி அவரை ஏற்றுக்கொண்டார். செங்கோலை நீட்டி ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை அவர் கோபப்பட்டிருந்தால், கோபமாய் இருந்திருந்தால் எஸ்தர் ராஜாத்தியின் தலை ஒரு நிமிடத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். தன் உயிரை நினைத்து பார்க்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அன்று ராஜாவின் முன்பாக நின்ற எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்தையே காப்பாற்றின ஒரு பெண்ணாக இருக்கிறார். அவர் தன்னை நம்பவில்லை, மற்ற மனிதர்களை நம்பவில்லை. 3 நாட்கள் தானும் தன் தோழியர்களோடு சேர்ந்து உபவாசித்து ஜெபித்து அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவரிடம் வேண்டிக் கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த ராஜாவின் முன்பாக போய் நின்றார். கர்த்தரோ அந்த ராஜாவின் இருதயத்தை இலக பண்ணினார். ராஜாத்திக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அதனால் யூத குலமும் பிழைத்தது. அதன் பின்பு மொர்தெகாயும் எஸ்தர் அம்மாவும் மிகவும், மொர்தெகாயும் சரி எஸ்தர் அம்மாவும் சரி சிறந்தவர்களாக அந்த தேசத்தையே ஆளக்கூடியவர்களாக மாறினார்கள். அகாஸ்வேரு ராஜா அவ்வளோ பெரிய தயவையும் கிருபையையும் எஸ்தர் ராஜாத்திக்கு செய்தார். அப்படிப்பட்ட மனம் எங்கிருந்து வந்தது? கர்த்தரே ராஜாக்களின் இருதயங்களை திருப்புகிறவர். அப்படி திருப்பினார். மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வெற்றி பெற்ற எஸ்தர் ராஜாத்தியை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திற்கு ஆனாலும்
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காமல் வாழ்வதே சிறந்தது. அதுவே சரியானது. மனிதர் மேல் நாம் நம்பிக்கை வைப்பதற்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள். நான் நிச்சயம் உனக்கு இதை செய்கிறேன் என்று ஒரு மனிதர் நமக்கு வாக்கு கொடுத்தால், அவர் வாழ்க்கை எந்த அளவுக்கு நிச்சயமா இருக்க முடியும்? நாளை உனக்கு இதை செய்கிறேன் என்று சொன்ன மனிதன், அந்த மனிதனின் உயிர் நாளை வரைக்கும் இருக்குமா என்ற நம்பிக்கை அந்த மனிதனுக்கே கிடையாது. அவரால் உறுதியாய் சொல்ல முடியாது. நாளை நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர், நாளை வரைக்கும் இருப்பாரா என்பது அவருக்கே நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக நான் இருப்பேன் என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் இது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பூமியில். கர்த்தர் ஒருவரே நம்மை காக்கிறவர், நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது மனித குலத்திற்கு. அதை புரிந்து கொள்வோம். எந்த மனிதனையும் எந்த காரியத்திற்கும் நம்புவதை விட கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதே சிறந்தது. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உண்டாக்கினவராய் இருக்கிறார். அவர் நாம் வாழ்கிற பூமியையும் இந்த பூமியில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் உண்டாக்கியவர். அவரை சிருஷ்டித்தவர், அவரை உண்டாக்கியவர். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருப்பவர்கள் பாக்கியவான்கள். யாக்கோபின் தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய இயேசப்பா. அவர் மேல் நம்பிக்கையாய் வைத்து அவரே நம் தெய்வம் என்று அவரை நம்பி எல்லா காரியத்திலும் அவரை நம்பி இருக்க வேண்டும். அதாவது நம்புவது என்பது முழுமையான விசுவாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை காப்பார். எந்த சூழ்நிலையிலேயும் நமக்கு நெருக்கமான காரியங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுதும் சில நேரங்களில் பல துன்பங்கள் நேரிடும். அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மற்ற மனிதர்களை யாரையாவது எதிர்பார்க்கலாமா? அல்லது மற்றவர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்வார்களா? நாம இந்த முயற்சி செய்யலாமா என்றெல்லாம் தோன்றும். அப்படிப்பட்ட மனம் வருவது இயல்பு. அந்த நினைவுகள் நமக்கு தோன்றலாம். ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை நாம் நம்பி இருக்க பழகும் பொழுது அது நமக்கு மிகுந்த நன்மையை தரும். கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அப்படி இருக்க அவர் மேல் நாம் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். யாக்கோபின் தேவன் என்று ஏன் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாக்கோப் ஐயாவின் வரலாற்றை சற்று பார்ப்போம். ஆபிரகாம் ஐயாவின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. அவருக்கு இஸ்ரவேல் என்று இன்னொரு பெயரும் உண்டு, கர்த்தர் வைத்த பெயர். இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்தார், 12 பிள்ளைகள், 12 பேரும் 12 கோத்திரங்களாக பிற்காலத்தில் கர்த்தர் பிரித்தார். அவர்களையே என் ஜனம் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி அவர்கள் 3 தலைமுறையாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த 12 கோத்திரத்தாரும் இன்று வரை இஸ்ரவேலர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட பிரித்தெடுக்கப்பட்ட மனித குலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது 12 கோத்திரத்தாரும் பிரிந்து போனார்கள். இப்படி இருக்க உலகெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படி யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன், யாக்கோபு என்னும் இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்று வரை காப்பாற்றி வருகிறார் அவர்கள் சந்ததியை. இப்படி இருக்க ஆபிரகாம் ஐயாவுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்க இன்று வரை அந்த வாக்குத்தத்தம் நிறைவாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவரை முழுமையாய் நம்பினவர்கள், யாக்கோபையா முழுமையாய் கர்த்தரை நம்பினார். அவர்கள் 3 தலைமுறையாக, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 தலைமுறையினரும் கர்த்தரை நம்பினார்கள். அவருடைய அப்படி நம்பிக்கையுள்ள ஒரு சந்ததியிடமிருந்து 12 பேரை பிரித்தெடுத்து அதிலிருந்து ஒரு ஜனத்தையே உலகமெங்கும் நிரம்பி இருக்கத்தக்கதாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது இருக்கிற உலகெங்கும் இருக்கிற ஜனங்களில் இந்த 12 கோத்திரத்தாரும் கலந்திருக்கிறார்கள். இப்படி இருக்க கர்த்தர் யாக்கோபையா கர்த்தரை நம்பினார். அதற்குரிய பலன் இன்று நம் கண்முன் இருக்கிறது. அதே போல நாமும் கர்த்தரை முழுமையாய் நம்பி இருக்கும் பொழுது
நிச்சயம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் மேல் நாம் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும், மனிதர்கள் மேல் அல்ல. மனிதர்களால் நமக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களும் நம்மை போன்றவர்களே. அதனால் எவ்வளவு பெரிய மனிதர்களாய் இருந்தாலும் கர்த்தரை நம்புவதே நல்லது. நமக்கு ஒரு நெருக்கடி வருகிறது என்றால், நம்முடைய பாடுகள், வேதனைகள், வலிகள் இருக்கிறது என்றால் அது நம்முடைய சூழ்நிலைகளால் ஏற்படுகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் போன்ற காரியங்களால் நடக்கிறது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த பூமியை உண்டாக்கினார், காற்று, கடல், தண்ணீர் எல்லாவற்றையும், வெளிச்சம் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நம்மை போன்ற மனிதர்களையும் அவரை உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்க நம் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க அவரால் முடியும். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடன் இருந்து நமக்கு துன்பம் கொடுக்கிற தீயவர்களை நம்மை விட்டு விலக்குவார். நமக்கு இருக்கிற மற்ற சூழ்நிலைகளை மாற்றி போட்டு நம்மை நிம்மதியாக சமாதானமாக வாழ வைப்பார். நம் வேதனைகளை நீங்கும்படி செய்வார். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் நாம் வெற்றி பெறலாம். கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இந்த உலகத்தில் எந்த பொருளை வேண்டும் என்றாலும் வாங்கிவிடலாம். எதை நாம பெற வேண்டும் என்றாலும் சுலபமாக கிடைத்துவிடும். ஆனால் நீதி நியாயம் மட்டும் கிடைப்பதில்லை. நம் சமுதாயத்தில் அப்படி சீரழிந்து கிடக்கிறது இந்த காலம். நியாயம் என்பது மருந்துக்கும் இல்லாத காலமாயிருக்கிறது. மிகவும் குறைந்து போனது. கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் எங்கோ ஒருவரை தான் நியாயத்தையும் நீதியையும் கடைபிடித்து வருகிறார்கள். பல மக்கள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில் நியாயமும் நீதியும் பற்றாக்குறையாக தான் இருக்கிறது. பற்றாக்குறை என்று சொல்வதை விட பஞ்சம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீதி நியாயம் இல்லை. எந்த மனிதனின் இருதயத்திலும் இல்லை. அப்படி நியாயம் இல்லாத மனிதனிடத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது கிடைக்காது நமக்கு. அதனால் பலன் இருக்காது. கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்படுகிறார்கள், ஒருவர் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்ற நிலையில் இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் நல்லவர்களை, சிறுமைப்பட்டவர்களை, எளிமையானவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அவர்களுக்கு வெற்றி தந்து வாழ வைப்பார். கர்த்தரே அவர்கள் பாதுகாப்பாய் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் நமக்குண்டு. நாம் ஒடுக்கப்பட்டால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தாவே எனக்கு கிருபை செய்யும், என்னை காப்பாற்றும் என்று நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயம் வந்து கர்த்தர் நம்மை காப்பார். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற நீதியுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். நீதியும் நியாயமும் அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய நியாயாதிபதி அவரே. அவரை நம்பும் பொழுது நிச்சயம் நமக்கு நியாயம் செய்வார். நாம் ஒடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு நியாயம் செய்கிற தேவன் அவர். நாம் பசியோடு இருந்தால் நமக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவர். நாம் பசியோடு இருக்கலாம், குறைகளோடு இருக்கலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். நிச்சயம் நம் பசியை ஆற்றுவார், நம் தேவைகளை நிறைவாக்குவார். கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் கட்டப்பட்டு இருக்கிறேனே, என் சூழ்நிலை, எனக்கு விடுதலை வேண்டும், நான் சிறைப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு விடுதலை வேண்டுமே என்று ஏங்கி இருந்தால் கவலை வேண்டாம். கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். நிச்சயம் நம்மை விடுதலையாக்கி மிகப்பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். அவர் பெரியவர், அவர் நல்லவர். அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு. அவர் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். நாம் சிறைப்பட்டு இருந்தால், கட்டப்பட்டு இருந்தால் நம்மை விடுதலை ஆக்குகிறார். நாம் ஒடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு நியாயம் செய்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி நம் தேவனாய் இருக்கிறார். நம் பரம தகப்பனாய் இருக்கிறார். அதனால் கவலை வேண்டாம். அவரை நம்பி இருப்போம். நிச்சயம் வெற்றி உண்டு. நிச்சயம் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறார். பார்வையற்றவர்கள், வாழ்க்கையில் ஒளி இல்லாதவர்கள், கண் பார்வையற்றவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பார்வை தருகிறார். அது மட்டுமல்ல, வாழ்வில் வெளிச்சம் இழந்து ஒரு இருளில் மூழ்கி கிடந்து
தன் வாழ்வை துன்பத்தில் கடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர் ஒளியாய் வந்து வெளிச்சமாய் வந்து பிரகாசிப்பார். நம் வாழ்க்கையில் கர்த்தர் வரும் பொழுது நம் வாழ்க்கை பிரகாசிக்கும். நாம் பிரகாசம் அடைவோம். நம் வாழ்வில் வெற்றிகளும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் நம்மை தேடி வரும். அவர் நீதியுள்ளவர், நிச்சயம் நம்மை காப்பார். கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறார், அவர்களுக்கு பார்வை அளிக்கிறார். நம் வாழ்க்கைக்கும் அவர் ஒளியாய் இருக்கிறார். வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம் வாழ்வில் அவர் பிரகாசிக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்படுதல் என்பது ஒரு செயலை செய்ய முற்படும் பொழுது அதை தடை பண்ணி எதிர்த்து நின்று அந்த காரியங்களை தடை செய்து நிறுத்தி போடுகிற ஜனங்கள் இருப்பார்கள். நம் நற்காரியங்களை செய்ய முயற்சி செய்வோம். ஆனால் எதையும் செய்ய விடாமல், நாம் எந்த வேலை செய்தாலும் செய்ய விடாமல் நம்மை மடங்கடித்து நம்மை மூழ்கி போக பண்ணி அடைத்து போட்டு விடுவார்கள். நம்மை செயல்பட விடாமல் ஒடுக்கி கொண்டிருப்பார்கள் நம்மை. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நாம் நம்பும் பொழுது நிச்சயம் நமக்கு விடுதலை தருவார். மடங்கடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாம் மூளையில் நசுக்கப்பட்டு கிடந்தால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். அவர் நம்மை தூக்கி விட வருகிறார். மடங்கடிக்கப்பட்டு கீழே விழ தள்ளப்பட்டு மூளையில் கிடத்தப்பட்டு நாம் கிடந்தால் கவலை வேண்டாம். கர்த்தரின் திருக்கரங்கள் நம்மை தூக்கிவிட வருகிறது. அவர் நம்மை தூக்கிவிட போகிறார். நாம் விழுந்தே கிடப்பதில்லை. நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு. நம்மை ஒடுக்கினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். கர்த்தருடைய வழிகளில் நடந்து நீதியாய் நியாயமாய் நடக்கிற மனிதர்கள், எப்பொழுதும் இருதயத்தில் நீதியை சுமக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். நாம் நீதிமான்களாய் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நாம் நீதியை நேசிப்போம். நீதி என்பது அது ஒரு இன்பமானது. நம் வாழ்வில் அது ஒளி போன்றது, ஒரு பெரிய வெளிச்சம் போன்றது. அந்த வெளிச்சமானது, அந்த வெளிச்சத்தின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது துன்பங்கள் வந்தாலும் அதிலும் ஒரு சுகம் உண்டு. அந்த துன்பத்தின் மத்தியிலும் நாம் தெளிந்த நீரோடை போல அமைதியாய் வாழ்கிற அந்த நீதியின் பாதையில் வாழ்கிற வாழ்க்கையின் சுகம் அனாதியானது. அதை நாம் அனுபவித்து பார்த்தால் புரியும். அக்கிரமம் செய்து அநீதியாய் வாழ்கிறவர்கள் சிரித்து கொண்டே இருந்தாலும் அந்த சிரிப்பு பொய்யானது, அது உண்மை இல்லை. நீதியின் பாதையில் நடந்து நேர்மையாய் வாழ்கிறவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் இருதயத்தில் சமாதானம் நிறைந்திருக்கும். நீதி கர்த்தருக்கு பிடித்த காரியம். கர்த்தரின் வழி நீதியானது. அவர் நீதியுள்ள தேவன். அவர் வழிகளில் நடக்கிற நாம் நீதியாய் இருக்க வேண்டும், நீதிமானாய் வாழ வேண்டும். நீதி என்பது கர்த்தருக்கு பிரியமானது. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்கள் கர்த்தருக்கு நண்பர்களை போல அவர் நேசிக்கிறார் மிகவும். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதாவது யாரும் இல்லாதவர்களாய், மனிதர்களும் இல்லை, பொன் பொருள் போன்ற எந்த விஷயமும் தனக்கில்லை என்று ஒன்றும் இல்லாமல் இருப்பவர்களை பரதேசி என்று சொல்வார்கள். பரதேசி என்றால் எதுவும் இல்லாதவர்கள். நாமும் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்காக சகலத்தையும் இழக்க வேண்டும். சாது சுந்தர் சிங் ஐயா, அவருடைய வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவர். அவருக்கு திருமணம் செய்யவும் நிச்சயித்திருந்தார்கள். அவர் தன் பெற்றோர்கள், உறவுகள், அவ்வளவு சொத்து, பொன் பொருள் எல்லாவற்றையும் காட்டியும் எதுவும் எனக்கு வேண்டாம், என் நேசர் தான் எனக்கு வேண்டும் என்று கர்த்தருக்காக காவி உடை அணிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சென்றவர் சாது சுந்தர் சிங் ஐயா. அப்படி கர்த்தருக்காக அவர் பரதேசியாய் மாறினார். அப்படிப்பட்ட பரதேசி வாழ்க்கை என்பது பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பிரியமானது. நாமும் அப்படிப்பட்டவர்களாகும். கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். எல்லாவற்றையும் இழக்கலாம். பொன் பொருள் போன்ற உயிரற்ற பொருள்களை மட்டுமல்ல, உயிருள்ள உறவுகளை கூட கர்த்தருக்காக நாம் இழக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால், பெற்றோர்களாய் இருந்தாலும், பிள்ளையாய் இருந்தாலும், கணவன், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், யாராயிருந்தாலும், இடங்கள், நம் வீடு, சொத்து போன்ற எந்த விஷயமாய் இருந்தாலும், நாம் நேசிக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அது குப்பையை போல நாம் எண்ண வேண்டும்.
கர்த்தருக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி இழப்பவர்களுக்கு பெயர் பரதேசி. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை கர்த்தரே காப்பாற்றுகிறார். கர்த்தர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, நான் தனித்திருக்கிறேன், ஏழ்மையாய் இருக்கிறேன், எனக்கு எல்லாவித பாடுகளும் இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவார், நான் எப்படி பிழைப்பேன் என்ற நிலையில் இருக்கிற திக்கற்ற பிள்ளையாய் இருக்கலாம், யாருமற்ற அனாதை பிள்ளைகளாய் இருக்கலாம், யாருமற்ற பரதேசியாய் பெரியவர்களாகவும் இருக்கலாம், விதவைகளாய் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இப்படிப்பட்டவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். பரதேசிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் இரக்கம் செய்கிற தேவன் நமக்கு உண்டு. அதை அப்படிப்பட்டவர்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நமக்கு என்றென்றும் கர்த்தர் துணையாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களை கர்த்தர் ஆதரிக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். துன்மார்க்கரின் வழியையோ கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். துன்மார்க்கர் அவர்கள் தங்கள் பாதையில் நடந்து செல்லும் பொழுது, அதாவது அவர்கள் வாழ்க்கையில் தாங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் வழிகளை கவிழ்த்து போடுகிறார். அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் செய்கைக்கு ஏற்ற தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பார். துன்மார்க்கரின் பாதை வெற்றியில் முடியாது, அது தோற்று போகும். துன்மார்க்கர் தீமையான பாதையை தெரிந்து கொண்டு அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பார்கள். அந்த பாதையை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். அப்படிப்பட்ட தீமை செய்கிறவர்களின் வழிகள் எதுவோ அந்த வழிகளை கர்த்தர் கவிழ்த்து போடுவார். துன்மார்க்கர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் தடை செய்து போடுவார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும், கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் என்றென்றும் இனி வரும் காலங்களிலும் இந்த பூமியை அரசாளுகிறார். அவரே நம்மை ஆளுகை செய்கிறவர். அவர் ராஜாதி ராஜா. சியோன் ஆகிய நம்முடைய தேவன் நம்மை ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ராஜரிகம் பண்ணுகிறார். நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. நம் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏற்ற பலனையும் நல்லவர்களுக்கும் தீமைக்கேற்ற பலனை தீயவர்களுக்கும் தர நம் ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுகிறார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நம் நன்மைக்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். துன்மார்க்கரும் அவர்கள் கிரியைக்கு ஏற்ற தண்டனையை அடைவார்கள். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்து அவரையே நம்பி இருக்கும் பொழுது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை கர்த்தர் காப்பாற்றி நம்மை மீட்டுக் கொள்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்த யாரும் தோற்று போனதில்லை, வாழ்க்கையில் விரக்தி அடைந்ததில்லை. நிச்சயம் நன்மையை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம், மனிதன் மேல் அல்ல. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை நம்புகிற எல்லோரும் அவரிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். அதே போல நாமும் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.